அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள். அதை முன்னிட்டு நம் அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் மொழிப்போர் பல காலகட்டங்கள் நடந்திருக்கு. அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து கடுமையாக நாம் போராடினோம். அதில் நிறைய பேர் ஒன்றிய ஆட்சியாளர்களால் சுட்டு கொல்லப்பட்டாங்க, தீக்குளிச்சு இறந்தாங்க. நம் தாய்மொழியை காக்கவும் இந்த இந்தி திணிப்பிற்கு ஒரு முடிவு கட்டவும் தங்கள் இன்னுயிரை ஈந்த நபர்கள் தான் இந்த மொழிப்போர் தியாகிகள். அவங்கள நம்ம இந்த நினைவு நாளில் மட்டும்தான் நினைவு கூறணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள நினைவு கூறணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளாம் ஹிந்தி பேசாமல் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த நபர்கள் அவங்க. தமிழ் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு அவங்களுடைய உயிரை கொடுத்து தமிழை பேச வச்சுருக்காங்க நம்ம எல்லாரையுமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் நிம்மதியாக ஒரு வேலையில் போய் உட்காந்துருக்கோம். எந்த சண்டை சச்சரவு இல்லை. மும்மொழி கொள்கையை நைஸாக திணிக்க பார்ப்பாங்க தான். ஆனால் நம்மளுடைய உயிர் போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. நம்மளை தமிழ்நாட்டில் ஆளக்கூடியவர்களும் நம்மவர்கள் தான். திமுக அரசு தான் நம்மளை ஆளுது. ஆகவே இந்த இந்தியை திணிக்கிற வேலை இதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது. ஒன்றிய அரசு இந்தியை என்னதான் திணிக்க நினைச்சாலும் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே விடாமல் அரணாக நின்று தமிழ்நாட்டை காக்கிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆகவே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக தினமும் வேற வேற வேலைகளில் பிஸியாக இருக்கோம். அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே பிஸியாகிடுச்சு லைஃபு. நமக்கு இந்த பழைய விஷயங்கள், வரலாறு, மொழிப்போர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்க கூட டைம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பிஸியாக இருக்கும். காலச்சக்கரம் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க லைஃபை பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு விட்டுருக்கு. இருப்பினும் நம்ம மொழிக்காக உயிரை விட்ட இந்த மொழிப்போர் தியாகிகள், தமிழ் தாயின் தவ புதல்வர்கள் அவங்கள நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நம்ம அவங்கள நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய உயிர் தியாகங்களை மதிக்கிற அளவுக்கு நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் அவங்கள நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துறது அப்படின்றது நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும். நம்ம இன்னைக்கு வேலையெல்லாம் பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல கடுமையாக வேர்க்குது. வேர்வை இந்த பூமியில் சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காசை நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? அந்த காசு நம்ம வீணாக போக விடுவோமா? அப்படி வீணாக அந்த காசு போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வீணாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம் இல்லையா? அந்த பணத்தோடைய வேல்யூவை நம்ம எப்படி பார்ப்போம்? நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணம் அப்படின்ட்டு அதை நம்ம எவ்வளோ இதுவாக சொல்லுவோம் இல்லையா? நம்ம உடம்புல இருந்து சிந்துற வேர்வைக்கே அவ்வளோ மதிப்புனா அவ்வளோ பேர் அவங்களுடைய ரத்தங்களை சிந்திருக்காங்க, அவங்களுடைய உயிரே தியாகம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கணும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப கூட என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தியாகங்கள் தான் நம்மளை இந்த மாதிரி ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தியாகங்கள் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எதை நோக்கி ஓடணுமோ அதை நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னை தாய்மொழியை காக்க தங்களுடைய இன்னுயிரை ஈந்து, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டும் விதமாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மொழிப்போர் தியாகிகள் அவங்க உயிர் தியாகம் செஞ்சதெல்லாம் நமக்குள்ள மொழி உணர்வு வர்றதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அந்த உயிர் தியாகங்கள் அமைஞ்சிருக்கு. கடைசி தமிழன் இருக்கும் வரை, தமிழ் இந்த உலகத்தில் இருக்கும் வரை இவங்க சிந்தின ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாகக்கூடாது. அதை நம்ம நினைவு கூர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் இவங்களுடைய உயிர் தியாகங்களை பற்றி எடுத்து சொல்லணும். இதை புரிய வைக்கணும். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும். ஆகவே நம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழ் வாழ்கன்னு சொல்லி இந்த காணொலிக்குள்ள நம்ம போகலாம். சரி, இப்போது என்ன நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் அப்படின்றலாம் பார்ப்போம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காருங்க. பயங்கரமாக அரசியல் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அரசியல் தேவையோ அதை பற்றி பேசியிருக்காருங்க. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கோவை திருச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தரமாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டேங்கிறாங்க, அது இதுன்னு லிஸ்ட்டு பண்ணி போட்டு அடின்னு அடிச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியார் அவரை போட்டு டேமேஜ் கடுமையாக டேமேஜ் பண்ணி விட்டுட்டாப்புல. எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலிகளை பார்ப்போம். தாவேக்கா தவிட்டு தற்குறிகளே பாருங்கள், அரசியல் பேசுகிறதுனா இப்படி தான் பேசணும். சும்மா மேடையில் போய் ஏறி நின்றுக்கிட்டு சீயவங்கில்னு சொல்கிறது, விஜயுடைய மூஞ்சியே போதும் எங்களுக்கெல்லாம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்கிறது, நமக்கு மிலிட்ரியை விட பெரிய படை, பவர் ஆஃப் பேக்டு ஃபோர்ஸ் அப்படின்றது,
மடக்கு ஊதிய தூக்கி வாயில வச்சு ஊதிக்கிட்டு இதெல்லாம் வந்து கோமாளித்தனமாக இருக்கிறது பார்க்கவே. திமுகவும் திமுகவுடைய தலைவரும் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து கொஞ்சமாவது அரசியலை கற்றுக்கோங்களா தற்குறிகளா. போகிற வர இடத்துல எல்லாம் பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கிக்கிட்டு உசில ஊதிக்கிட்டு மட சாம்பிராணிகள் மாதிரி பண்ணிக்கிட்டு மட சாம்பிராணிகள் கிடையாது, மடக்கு வாயில் வருகிறது நன்றாக, வாயை மூடிக்கொள்வோம். இந்த மடக்கு ஊதிகளா தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க மடக்கு ஊதிகள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதெல்லாம் பார்ப்போமா வாங்க. மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனே மறைஞ்சிடுச்சான், மழை வந்துடுச்சான். அட கோமாளிகளா, இப்போ கூட மழை வந்திருக்கு. தரமான சம்பவம். அட கோமாளிகளா, கோமாளிகளான்னு யாரை சொல்றாரு? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கோமாளிகளா நீங்க? இந்த மாதிரி பேசுறதுக்கு தவைக்க தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் இருக்கா? பேசுனா விட்டுருவாங்களா? இந்த மாதிரி பேசுற ஆற்றல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் முதலமைச்சராக இருக்க தகுதி உள்ளவர்கள். கோலையாக பனையூர் பங்களாவுக்குள்ள பதுங்கி கொண்டு பயந்து குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் முதலமைச்சர்ன்ற வார்த்தையை கூட சொல்றதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன இன்னைக்கு இந்த அடி அடிக்கிறாரு மனுஷன். பரவாயில்ல, தேர்தல் நெருங்க நெருங்க கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்கணும், நல்லா வச்சு செய்கிறாரு. வாழ்க்கை முழுக்க கால்களையே பார்த்து கொண்டு இருந்தா. முதல்ல ஜெயலலிதா அம்மையார் காலு, அடுத்தது சசிகலா அம்மையார் காலு, இப்போ மோடி அமித்ஷா அவங்க காலு, எல்லா கால்லையும் விழுந்து விழுந்து காலையே தேடிக்கிட்டு இருந்தா. இப்போ டேபிளுக்கு அடியிலே இருந்தீங்கன்னா எப்படி தெரியும் சூரியன்? கொஞ்சம் சும்மா அண்ணாந்து பாருங்களேன், சூரியன் அப்போ தான் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது தெரியும்னு சொல்லிட்டு செம்ம அடிங்க போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு. அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு கொத்தடிமை கூட்டமாக இருக்காங்க டெல்லிக்கு. அவங்கெல்லாம் அண்ணா பேரில் அண்ணா திமுகன்னு கட்சி பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ணா உருவாக்குன திமுக தான் அண்ணாவை மறக்காமல் அண்ணாவுடைய வழியில் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்கள் செய்யக்கூடாதோ எல்லா துரோகங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கையெழுத்து போடணுன்னா போதும், சார் பெண்ணை தூக்கிட்டு ஓடிடுவார், டெல்லிக்கு போயிடுவார். அங்கே போய் உதயமின் திட்டமாக கையெழுத்து போடுங்க, என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடாதோ எல்லாத்துக்கும் போய் சைனை போட்டு கொடுத்துட்டு ஓடி வர்ற முதல் ஆள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க? சிபிஐ அமலாக்கத்துறை, சிபிஐன்ற பேரை கேட்டாலே உச்சா நடிகர் உச்சா போயிட்டு இருக்காரு. போற போக்கில் அவருக்கு ஒரு மிதி. பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்வு அமைப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம்னு நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். இப்படி பாஜக அரசுக்கு சவால் விடணும். விஜய் அவர்களால் இப்படி பேச முடியுமா? அதுக்கு தைரியமோ துணிச்சலாக இருக்கா? பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு பயந்து நடுங்கக்கூடிய 1ஆம் நம்பர் கோழை. நமக்கு அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. ஆனால் அழுத்தம் இருக்குது. அது யாருக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள். என்ன பேச்சு இது? கோழைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் அவர்களே. நீங்கள் உண்மையாலுமே அண்ணாவை பின்பற்றுகிறோம், தந்தை பெரியாரை பின்பற்றுகிறோம்னு சொன்னால் அவங்கெல்லாம் எவ்வளோ தைரியசாலிகள் தெரியுமா? அப்படியே யார் என்ன எதுனே பார்க்காம மூஞ்சிக்கு நேராக பேசிக்கிட்டு வந்துடுறவங்க. அந்த குணம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எல்லாம் எதுக்கு அவங்களையெல்லாம் உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறீங்க? சும்மா எல்லாரையும் பிச்சு வச்சுக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து வச்சுக்கிறது, தந்தை பெரியாரை எடுத்து வச்சுக்கிறது, எம்ஜிஆர் எடுத்து வச்சுக்கிறது, காமராஜர் எடுத்து வச்சுக்கிறது. எல்லாரும் எடுத்து வச்சா எல்லாரையுமே பின்பற்றக்கூடிய நபர்கள், அவங்கள தலைவராக ஏற்றுக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பக்கம் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இதை பண்ணுறாரோ என்னமோ. இன்னும் கொஞ்ச நாள் போனால் சாவர்கரையும் கொண்டு வந்து வச்சுருவார். எங்கள் கொள்கை தலைவர் சாவர்கர். அவர் எவ்வளோ அழகாக ஷூவை வந்து அப்படியே லிக் டங்க் பண்ணுவார் தெரியுமா? ஓரியோ பிஸ்கட் ஆடில் வரக்கூடிய அந்த லிக்கு டங்கு அது எல்லாமே வந்து எங்கள் சாவர்கர் தான், அவரையும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம், எல்லாரையும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வருவார். மண் மொழி மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம்.
2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த காஞ்சி மண்ணிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி தோழர்களே, தோழமை இயக்கத்தவர்களே, உங்கள் பரப்புரையை இன்றே தொடங்குங்க. 5 ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும். உத்தரப்பிரதேசம் போல, மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை காடாகாம தடுக்கப்படணும். திராவிட மாடல் அரசு தொடர கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க மொழிப்போர் தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம். பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றொக்கும் தலை குனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது. தீ பரவட்டும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். வாய் அவ்வளோ பேசக்கூடிய விஜய் அவர்கள் இதே வார்த்தைகளை விஜய் அவர்கள் பதிவு பண்ணிடட்டும் பார்ப்போம். டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது. நாங்கள் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லியிருக்க பார்ப்போம். அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. இப்படி ஒரு கோழைக்கு தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசை, ஹேர் வேற. அந்த மடக்கு ஊதி சின்னத்தை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் முடிகிற வரைக்கும் வாயில் வச்சு ஊதிக்கிட்டே இருங்கடா, நீங்கள் அதுக்கு தாண்டா லாயக்கு அப்படின்ட்டு அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, அந்த மடக்கு ஊதியையும் இவனுங்க ஊதி ஊதி டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதுதான் தொல்லையாக இருக்கு இவனுங்களோட. உறுதியோடு சொல்றான், டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. இதோடைய கான்டெக்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம அந்த கண்டென்ட்டை நம்ம பண்ணல. நம்ம பண்ணலான் இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் நம்மளுக்கு வந்து அதை அந்த கண்டென்ட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. என்டிஏ அலையன்ஸில் உள்ள எல்லாரும் பொதுக்கூட்டம் போடுறோன்ற பேரில் 13 கோமாளிகள் அங்கே இருந்தாங்க, கட்சி தலைவர்கள்ன்ற பேரில். அத்தனை கோமாளிகளும் சேர்ந்திருந்த இடத்துல பிரதமர் மோடி வந்து பேசியிருக்கார். பாஜக என்டிஏ இந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டபுள் இன்ஜின் அரசு வந்துட்டு தமிழ்நாட்டில் சீக்கிரமாக வரும், இங்கே தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க, நீங்கள் டபுள் இன்ஜின்னு சொல்லக்கூடியது டபுள் இன்ஜின் கிடையாது, அது டப்பா இன்ஜின்னு சொல்லிட்டு அதை இந்த பொதுக்கூட்டத்தில் மீண்டும் வந்துட்டு அவர் வாயாலேயே அதை வந்து சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் பேசணும்னா முதல்ல தைரியம்னு ஒன்று வேணுமே. கோழைகளுக்கு எது தைரியம்? 2021 பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல வந்து பாஜக வருது. இங்க சுந்தர் பேசுறது சொன்னாரு, நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும், தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம் தான். இந்த முறையும் வந்தார், வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டிட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. இப்படியெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா அத்தனை சங்கிகளும் கிடந்து கதர்னு கதறானுங்க. அந்த சங்கிகள் கதறதெல்லாம் நார்மலாக எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தாவேக்காரனுங்க கூடவே சேர்ந்து கதறானுங்க. நம்மளும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த தாவேக்காரனுங்கள்லாம் பொட்டன்சியலான சங்கிகள் தான். சங்கிகள் என்னெல்லாம் பண்ணுவானுங்களோ அதெல்லாம் அப்படியே இவனுங்களும் பண்ணுறானுங்க. சங்கிகளுக்கு இந்து ராஷ்டிரம், அப்படியே எல்லாருமே இந்தி பேசணும், இந்து மதத்தில் இருக்கணும் அப்படின்றது அவனுங்களோட எண்ணம். சனாதனத்தை பேணி பாதுகாக்கிறது அவனுங்களோட எண்ணம், அவனுங்களுடைய கொள்கை அதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த தற்குறிகளுக்கு எதுவுமே கிடையாது. தாவேக்கா தவிட்டு தற்குறிகளுக்கு இவங்க தலைவன் நம்ம திமுக எதிர்க்கிறோம், திமுக நம்மளோட எதிரின்னு சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு எதுக்கு எதிர்க்கிறோம் என்ன ஏதுனே ஒரு அறிவு மசர் இல்லாமல் அப்படியே கண்ணை மூடிட்டு திமுக எதிர்க்கிறானுங்க. இவனுங்க சங்கிங்களை விட ரொம்ப ஆபத்தானவனுங்க. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் நம்மளை கத்தியால் வெட்டதுக்கு வரான்னு வைங்களேன், அவனை கணிக்க முடியும். ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடியவன் கையில் கத்தி இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருப்பான்?
அவன் தான் இருக்கிறதுல டேஞ்சரஸ். அதனால தான் இந்த தாவேக்கா தவிட்டு தெருக்குறிகளை நம்ம டார்கெட் பண்ணி அடின்னு அடிக்கிறோம். பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி இல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், பாடுபட போகுதான். இதை எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு, நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும். எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. எதுவுமே காணாத மாவீரர். அந்த வார்த்தைகளை பாருங்களேன். எதுவுமே காணாத தோல்வி அடையக்கூடிய மாவீரர். தோல்வி அடைகிறதுல சரித்திரம் படிக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒட்டு வச்சு செய்யறாருங்க மனுஷன். அடிமைப்படுத்தணும் தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசுகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். அணில்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஒரே ஒரு தடவையாவது இந்த மாதிரி உங்க தலைவர் பேசிடுவாருன்னு நீங்க உங்களால வந்து சொல்ல முடியுமா? சும்மா மோடிஜி அவர்களே எங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு கெஞ்சறதில்ல ஒரு தலைவனுக்கான அழகு. டைரெக்டாக அவங்கள எதிர்க்கணும், சவால் விடணும். உங்களால் முடியாது அப்படின்ட்டு பேசுகிறதுக்கான தில்லும் திராணியும் இருக்கா? அது நடக்குமா? இந்த ஜென்மத்தில் நடக்குமா? ஒரு தலைவனாக இருக்கவே விஜய்ன்ற நபருக்கு தகுதின்றது சுத்தமாக கிடையாது. இந்த நிலையில் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? மக்கள் சாகிறப்போ விட்டுக்கிட்டு ஓடுறது, விட்டுக்கிட்டு போய் 4 நாள் கழித்து வீடியோ போட்டு நக்கலாக பேசுகிறது, அது சம்மந்தப்பட்ட வழக்குக்கு சிபிஐ என்கொயரிக்கு போகிறப்போ சிரிச்சுக்கிட்டே கையாட்டிக்கிட்டு போகிறது, அடிப்படையான ஒரு மனிதத்தன்மையே இந்த நபருக்கு கிடையாது. தலைவன் அதெல்லாம் கூட விட்டுருங்க, மனுஷனாகவே இந்த ஆள் இல்லை. ஒரு மாதிரி நார்சிஸ்டிக் பிஹேவியர். போயிட்டு சுவிட்சில் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறது, மக்களையெல்லாம் காக்க வைக்கிறது. ஒரு மனுஷனே கிடையாது இந்த நபர். இவர் ஒரு தலைவராக, இவர் வந்து முதலமைச்சர் ஆகணுமா? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு திரியிறானுங்க மக்கள் கிட்டன்றது புரிய மாட்டேங்குது. பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூட துணிச்சலே கிடையாது. சும்மா வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே உப்புக்கு சப்பானி மாதிரி என்ன தேவை பேசிக்கிட்டு ஓடுறது. பாஜக என்னென்ன பாசிச நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுதோ அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறது. இங்கே திமுகவும் பாஜகவும் ஒன்றுன்ற மாதிரி வந்து நார்மலைஸ் பண்ணுறது. இங்கே என்ன திமுக வந்துட்டு பாஜக வடநாட்டில் பண்ணுற மாதிரி இங்கே என்ன கலவரத்தை தூண்டுதா? இங்கே என்ன இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் வச்சு பிளவுபடுத்தி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குதா? எதுவும் இல்லை இல்லையா? எல்லாரும் நிம்மதியாக தானே இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா திமுகவோட அரசியலே எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றது தான். முடிஞ்ச அளவுக்கு அந்த அரசியலை எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இஸ்லாமியர்களை எவ்வளோ டார்கெட் பண்ணி இங்கே கலவரத்தை உண்டாக்கலான்னு பார்த்தாங்க. அதெல்லாம் எப்படி எதிர்த்தோம்? ஏன்னா இங்கேருந்து நான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கோமா? சங்கிகள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இல்லை, என்ன பண்ண நினச்சாலும் அதை விடமாட்டோன்னு சொல்லி முதுகெலும்போட அவனுங்களை ஓட விட்டு அடிக்கிறது திமுக மட்டும்தான். சும்மா திமுகவும் பாஜகவும் கள்ள நாடகம், கபட நாடகம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு 4 பேரை வந்து மண்டைய கழுவுறது வந்து அவங்களுடைய அரசியலாக வச்சுருக்காங்க. ஆனால் திமுக இங்கே களத்தில் எத்தனை பாஜக சங்கிகள் கூட சண்டை போட்டு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். யார் உண்மையாகவே மக்களுக்காக நிற்கிறா, யார் உண்மையாலுமே இந்த சங்கிகளை பாஜகவை எதிர்க்கிறான்றது மக்களுக்கு நல்லா தெரியும். தாவேகா காரணங்க எப்படி சங்கிகள் மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதும் மக்களுக்கு தெரியும். ஆகவே விஜய் அவர்கள் உருட்டக்கூடிய இந்த உருட்டுகள்லாம் தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய
3458 கோடி ரூபாய் நிதிய தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000, 5000, ஏன் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா, கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லி மார்தட்டி பெருமையாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கே நம்மளுக்கெல்லாம் பாடம் எடுத்துகிட்டு போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்கி பேசுகிறார். இந்திய டைரக்டாக திணிச்சா தமிழர்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுனால மும்மொழி கொள்கைன்ற பேரில் கல்லூரி பள்ளிகளில் வந்து திணிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அவர் பேசுகிறார், சொல்கிறார். மக்களுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறப்போ தான் புரியும். ஒரு தலைவன் அப்படின்னா மக்களுக்கு என்ன பேசுகிறாங்கன்றது புரியணும். ஒன்றிய பாஜக அரசு தான் இதுக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறைகள், நம்ம இதெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்றதுனால அவங்க நமக்கு தர வேண்டிய 3600 கோடி ரூபாய் நிதியை வந்து தராமல் இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மக்களுக்கான தலைவர்னா இப்படி தான் பேசணும். இது முதலமைச்சர் தான் பேசணும்லாம் கிடையாது. முதலமைச்சர் பேச வேண்டிய இடத்துல இருக்கார், அவர் பேசுவார் தான். அவர் மட்டும் பேசுறதோடு இல்லாமல் தமிழ்நாட்டு நலனை விரும்பக்கூடிய இதர அரசியல் கட்சிகளும் பேசணும். இங்கே முதலமைச்சர் பேசுகிறாரு, திமுக கூட்டணி கட்சிகளான விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுவாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க. இதை தாண்டி வேற யார் பேசுகிறா? திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தவிர வேற எந்த கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க? விஜய் அவர்கள் நாங்கள் அண்ணா பெரியார்னு சொல்லிட்டு இவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இவருமே இருக்காரு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. மேடையில் போய் நின்றுக்கிட்டு எங்கேயாவது இந்த மாதிரி உருப்படியாக அதாவது பேசியிருக்காரா விஜய் அவர்கள்? தர்மேந்திர பிரதான் இப்படி வந்தார், நமக்கு பாடம் எடுத்துகிட்டு போகிறாரு, எல்கேஜி பையன் வந்து ஒரு பேராசிரியருக்கு பாடம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு துணிச்சல் திராணி ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணு கிடையாது. தமிழ்நாட்டை இவர் கையில் ஒப்படைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்களாம். எப்படி? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னொரு பக்கம் போட்டு பொலன்னு பழந்துக்கிட்டு இருக்காப்புல. அவரு பேசின கிளிப்பிங்ஸையும் லைட்டாக பார்ப்போவாங்க. நீங்க அரசியல்ல நிறைய முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்லாம் பார்த்திருப்பீங்க. முரட்டு அடிமையை பார்த்திருக்கிறீங்களா? ஒரே முரட்டு அடிமை, நமக்கு தெரிஞ்ச முரட்டு அடிமை அமித்ஷாவுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, நேற்று முன்தினம் பிரதமரோட பேசிட்டு இருக்கும்போது, பிரதமரோட கூட்டத்தில் பேசும்போது பேசுறாரு, என் பேரை சொல்லி பேசுறாரு, திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார். என் தகுதி இருக்கட்டும், அதுக்கு வருவோம். முதல்ல உங்க தகுதி என்னன்னு, உங்க கூட இருக்காங்களே இப்ப 4 நாளா கூட்டு சேர்ந்து சுத்துறீங்களே, இவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் என்னன்னு மட்டும் சொல்றேன், யார் சொன்னாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடலாம். சொன்னவர் யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, சொல்றேன், நீங்க யாரும் கண்டுபிடிங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது. ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது. எடப்பாடி ஒரு டயர் நக்கி. சொன்னது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது. இது சொன்னது நான் கிடையாது. உங்களோட கூட்டு வச்சுக்க, உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். பேச்சுனா இப்படி இருக்கணும். அமைதியாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்துட்டு அமைதியாக இருக்கிறதே எவ்வளோ பெரிய பலம் தெரியுமா, அது எவ்வளோ பெரிய அரசியல் தெரியுமான்ட்டு அமைதியாக இருக்கிறதெல்லாம் குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தாவேக தவிட்டு தற்குறிகள். அரசியல் வந்துட்டாவே பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கணும். இப்போ நேற்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நேற்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்னைக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா தஞ்சைக்கு போயிருக்கார். தஞ்சையில வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய செயல்பாடுகள்லாம் இப்படிதான் இருக்கணும். கடுமையா உழைக்கணும், வெளியில வரணும், மக்கள்கிட்ட இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே பதுங்கி உட்கார்ந்து இருந்துக்கிட்டு நாங்கள் தான் அடுத்த சிஎம் ஆக போகிறோம், எங்களுக்கு 40% ஓட்டு இருக்கு, மக்கள்லாம் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு விசில் எடுத்துகிட்டு ஊராக தெருவாக ஊதி மக்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதல்ல அரசியல் கட்சி. சரி மக்களே, நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.